இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்க நகையில் ஹால்மார்க் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயம் என்றால் மற்ற இடங்களில் முறைகேடுகள் நடைபெறாதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். இது யார் தொடுத்த வழக்கு? வழக்கின் முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் உலக நாடுகளில் இந்தியா தங்கம் பயன்படுத்துவதில் 2ஆம் இடத்தை வகித்து வருகிறது. வருடத்தில் 600 டன் தங்கம் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு 2018ஆம் ஆண்டு மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட தங்க நகை தர கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் தங்க நகையில் ஹால்மார்க் முத்திரையை பொறிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு முதல் 2 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட எடை கொண்ட தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரையிடும் HUID எண்கள் பொறிக்கப்பட வேண்டும் என சட்டம் கொண்டு வரப்பட்டது. HUID எண் என்பது மனிதர்களுக்கு வழங்கப்படும் ஆதார் எண்களைப் போல தங்க நகைகளுக்கு வழங்கப்படும் பிரத்யேக எண்கள் ஆகும். இந்த HUID எண்களை வைத்து BIS Care என்ற அந்த மொபைல் செயலியில் வாடிக்கையாளர்கள் வாங்கும் நகைகளின் தரம் உட்பட அனைத்து தரவுகளையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள 803 மாவட்டங்களில் 343 மாவட்டங்களில் மட்டுமே கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவில் உள்ள 36 மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களில் 25 மாநிலங்கள் மட்டுமே கட்டாயம் ஹால்மார்க் அந்த மார்க்கிங் நடைமுறையில் உள்ளது. அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், லடாக், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு, சாகர் மற்றும் டாமன் டையூ, அதே போன்ற லட்சத்தீவு ஆகிய இந்த மாநிலங்களில் மொத்தமாக கட்டாயமாக ஹால்மார்க் சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை. இதே போல தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் கட்டாய ஹால்மார்க் சட்டம் செயல்பாட்டில் இல்லை. இது இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்திற்கு, மத்திய நுகர்பொருள் அந்த பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரானது. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு பல லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவும் இது தொடர்பாக அந்த உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் இந்தியாவில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஹால்மார்க் முத்திரை பதிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இது தொடர்பாக அனுமதிக்கப்படாத மாவட்டங்களில் வாடிக்கையாளர்களிடம் 18 கேரட் தங்க நகைகளை 916 என கூறி விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இந்தியா முழுவதும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்தியாவில் 803 மாவட்டங்களில் உள்ள நிலையில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கியது ஏன் என மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பினர். 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயப்படுத்தி உள்ளதால் மற்ற மாவட்டங்களில் முறைகேடுகள் நடக்காதா என இதை திருப்பி அளிக்கவில்லை. எனவே ஒன்றிய மத்திய அரசு தரப்பில் இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.